அப்ப பலர் வந்து என்ன ஆதாரம் சும்மா சொல்றீங்க அப்படின்னாங்க. நக்கீரன் கோபால் அவர்களை அடிச்சு சொன்னாரு, ஆதாரத்தோட சொன்னார், உள்ள நீ கேமரா வச்சிருக்க, உள்ள கேமரா, நீ காருக்குள்ள சிசிடிவி கேமரா இதெல்லாம் நீ ஆஃப் பண்ணனு நேரடியா என்னன்னு நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். நாங்க உள்ள யார் யார் இருந்தாங்க, எதுக்கு இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த கூட்டம் வரும்போது இவ்வளவு கூட்டம் வர்றத நீ என்னென்ன ஷாட்ல நீ எடுத்த, நீ தனியா கேமரா ஷூட் எடுத்தியா, வேனுக்குள்ள வச்சு ஷாட் எடுத்திருக்கியா? ஏன்னா ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு இத்தனை பேர் ஒரு மக்கள் தொடர்பு, ஒரு பிஆர்ஓ மாதிரி யாரையா கூட்டையோ ஒரு கூட்டம் மாதிரி காமியான்ட்டு போயிடுவாங்க. அந்த பிஆர்ஓ மிஞ்சி மிஞ்சி போனா அப்படி ஒரு ஒயிட் ஷாட்ல பார்க்கும்போது ஒரு 100-150 பேர் இருக்கு மாதிரி டைட் ஷாட்ல காமிச்சு 1000-1500 மாதிரி காமிச்சு ஏமாத்தி விட்டுருவாங்க. ஆனா இவர் என்ன யதார்த்தமாவே எனக்கு கூட்டுற மாதிரி ஒரு பெரிய கூட்டம், அரசியலுக்கு வேற வரப்போறேன் இல்ல படத்துல கிளைமேக்ஸ்ல அப்படி இப்படி இருக்கணுங்கிற மாதிரி நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இவங்க எடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. விஜய் வராருங்கனால அவனையும் நிக்க வச்சு 1000 பேர் நிக்கிறான் போதாது, 10,000 பேர் வெயில நிக்கிறான் போதாது, தலைவா 50,000 பேர் 60,000 பேர் நின்றுகிட்டே இருக்கான், குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்கு வெயில்ல, பொம்பளைங்க எல்லாம் உங்களுக்காக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க வர்றாங்கன்னு அந்த பாகுபலி படத்துல அந்த சிலை கீழே விழும். அவர் நாசர் சொல்லுவார், ஒரு மன்னருக்காக இத்தனை பேர் உயிர் போனா அது பெருமை தானே, அதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். ஒரு பெரிய பாசிச சக்கரவர்த்தியினுடைய சிலை வைக்கும் போது அந்த சிலை கீழே விழுந்து 100 பேர் செத்து போனா அதுதான்டா வரலாற்றுல செய்தி எனக்கு அப்படின்னு ஒரு சர்வாதிகார துணியில நாசர் டயலாக் பேசுவார். அதுதான் விஜய்.